அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு சிக்கன் பிரெட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஒரு கப் பால் லைட்டாக சூடு பண்ணிக்கணும். ஒரு கப்பு பால், அதில் 1 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கணும், 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். மைதா மாவு 2 கப்பு, 1 கப்பு இதில் போட்டேன், இன்னொரு கப்பு இதை போடுறேன். 2 கப் போட்டேன். இதை பாருங்க, அந்த பால் ஈஸ்ட் போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, இதை பாருங்க இது மாதிரி வந்துடும். அது இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தாலும் அது வந்துடும். அந்த இது மாதிரி முட்டையாக இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். நம்ம இதை போட்டுக்குவோம். இதில் இது பாருங்க, உப்பு போட்டேன். ஒரு சம்மச்சு ஆயில் போட்டுக்கணும். இப்போ இந்த பால் போட்டுக்கணும். பால் ஊற்றி பிசைச்சிக்குவோம். பத்தில் அப்படின்டாக்கா நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை நல்லா இந்த மாதிரி எண்ணெய் போட்டு இப்படி பிசைஞ்சு விட்டு மூடி, சூடான இடம் இருக்குல்ல, நம்ம கிச்சனில் சூடு இருக்கும், அது மாதிரி சூடான இடத்துல வச்சு இதை வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. சிக்கன் மசாலா செய்ய போகிறேன். இதை பாருங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், சிக்கன் போட்டுக்கணும். இப்போ இதில் நான் 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இதில் நான் வெங்காயம் போடுறேன், சாப் பண்ண வெங்காயம் போடுறேன். நான் 1 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த சிக்கன் கூடயே போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் இது வதவிட்டோம், 2 சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதவிட்டோம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாப் பொடி, 1/4 டீஸ்பூனு மல்லித்தூள், 1/4லேயே கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. கொஞ்சம் அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வைங்க, அது கொஞ்சம் வேகட்டும். இங்கே பாருங்கள், வெந்துச்சு பாருங்கள். நான் குடமிளகா 1/2 கப்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூனு நம்ம டொமேட்டோ சாஸ், 2யும் கிண்டிட்டு மல்லித்தலை போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் போட்டு கிண்டி விட்டு மூடி வைப்போம். அதோட வாசனைலாம் எல்லாத்துலேயும் ஏறும். இதை பாருங்க, நம்ம மாவு பேக்கெட் வச்சது வந்துருச்சு. நம்ம எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்லா உருட்டிக்குவோம். நம்ம நீட் வாக்கத்திலே உருட்டுவோம். நம்ம இப்படி நீட் ஷேப்பில் ஊட்டி வச்சுக்கிட்டு இதில் இந்த சிக்கனை பூரா நம்ம கொஞ்சம் மைனஸ் போட்டு அந்த சிக்கனில் பட்டிட்டு, இந்த சீஸ் இருந்தால் சீஸ் வைங்க, பிரச்சனை இல்லை. மொசரெல்லா சீஸ் வைங்க, இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஒன்று மேலே ஒன்று இப்படி போட்டுக்கிட்டே வாங்க. இது நம்ம எண்ணெயில் போடல, அதனால தெரிஞ்சால் பரவாயில்ல, வீணாக போகாது. பிரிஞ்சு எண்ணெயில் போட்டால் தான் நமக்கு அது பிரிஞ்சு கீழே கொட்டும். இது நம்ம ஓவனில் வைக்க போகிறோம். மாதிரி ட்ரையில் வச்சுருங்க. ஓவன் இருந்துச்சுன்னா அது மேலே முட்டை 1 எண்ணெய் அதில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம இது மேலே நம்ம